ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புடலங்காயை வந்து கூட்டு பண்ண போகிறேன். அதாவது பொரிச்ச குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பைத்தம்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து பைத்தம்பருப்பு தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். புடலங்காயும் வந்து நைஸாக வந்து கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சிட்றேன். இதோட வந்து ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு இதை போட்டு இது பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். புடலங்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிரும். ஏன்னா இந்த மேலே வந்து ஒரு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ஒரு சொன்ன சொல்லுவாங்க. அது வந்து சில பேருங்களுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி. அதனால் வந்து இது உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமுக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணியில் நல்லா அலசிடும். 2 தடவை நல்லா அலசிட்டு இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது தான் அலர்ஜி வந்து யாருக்கும் இருக்காது. சில பேருக்கு அலர்ஜி உள்ளவங்களுக்கு இது ஒத்துக்காது. அதனால தான் இப்படி செய்கிறேன். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். தக்காளி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க. நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் எப்போவும் பொரிச்ச குழம்புக்கு. தக்காளி தேவைன்னா உங்களுக்கு சேர்த்துங்க. ஏன்னா அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும், அதனால் நான் தக்காளி சேர்க்க மாட்டேன். இப்போ இது வந்து நல்ல பருப்பும் வந்து இந்த புடலங்காயும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும். இதோட கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். கருவடம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவடமும் சோம்பும் போட்டு தாளிச்சிப்போம். தாளித்து இதோட கொட்டிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கரண்டியாலே நல்லா கிண்டி விட்டுடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகத்தை அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரியை அலசி விட்டுருங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துப்பேன். ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சதுனால கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து தொட்டுக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நான் வந்து பொரிச்ச குழம்பு மாதிரி நான் வச்சுருக்கேன். சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. கூட்டு மாதிரி இருந்ததுன்னா சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த கரண்டியாலே நான் கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறேன். அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் வந்து நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப ஒரு குளிர்ச்சியை தரும். இப்போ வந்து கூட்டு, அதாவது புடலங்காய் பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் வந்து திருப்பி போட்டு அப்படியே நீங்கள் இறக்கலாம். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு போட்டு அரைக்கிறதா வச்சுக்கலாம். எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். புடலங்காய் பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.